அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய தலைப்பாக ஒரு ஷார்ட்டாக, ஒரு சுருக்கமாக, ஒரு சின்ன சப்ஜெக்டை பற்றி பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவு. திடீர்னு பார்த்தா ஒரு யூடியூப்பில் ஒரு அன்பர் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பேசினார்னா, மனிதர்களுக்கு 7 பிறவிகளான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அன்பர், அந்த ஆராய்ச்சியாளர் பதில் சொல்கிறார். பேர் அவருடைய அனுமதி இல்லாமல் பேரை நம்ம சொல்லலாம். சரி, சொல்கிறேன், அவனுக்கு கோச்சிக்க மாட்டார். விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்கள். அவருடைய கேள்வியின் பதில் நிகழ்ச்சியை நான் பார்ப்பேன் ரெகுலராக. அவருடைய இதெல்லாம் நான் கொஞ்சம் இதை பார்ப்பேன். அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, மனிதனுக்கு 7 பிறவிகள் மட்டுமா, 7 பிறவிக்கு மேலே கிடையாதுன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, ஒரு புளிய மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அத்தனை இலை மாதிரி கணக்கற்றது மனிதனுக்கு மறுபிறப்பு, மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டு இருப்பான்னு பதில் சொல்லியிருக்காரு. இதை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆனிச்சு. 7 பிறவி என்று எதை சொல்கிறார்கள் என்று. ஏன் இப்படி வழக்கு வந்தது? இன்னும் உண்டு, 7 பிறவின்னு நான் கூட வருவேன் அப்படின்னு வசனங்கள்லாம் வரும், இலக்கியங்கள் எல்லாம் வரும். உங்களோட 7 பிறவிலும் நான் இருக்கும் கூட இருந்தேன். அது மாதிரி 7 14 லோகம், மேலே 7 கீழே 7ங்கிறாங்க. இந்த 7க்கு அவ்வளோ முக்கியத்துவம். 7ஆம் இடத்து வந்து கேதுவை குறிக்குது. அந்த கேது தான் மோட்சக்காரகன். இப்படி இந்த 7க்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இந்த 7 பிறவிங்கிறது இது திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது கல்வியின் சிறப்பை பற்றி பேசும்போது 7 பிறப்பு கற்ற கல்வியில 7 பிறப்பும் கூட வரும்ன்றாருன்னு. அது அந்த குரல் மறந்து விட்டது. அதை எடுத்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 7 பிறப்பும் ஏமாப்புடைத்தோ என்னமோ வரும்னு சொல்லுவார். ஆனால் 7 பிறவியும் உங்களுக்கு கூட வருது இந்த கல்வி செல்வம் தான் சொல்லியிருப்பார். அவர் எப்படி 7 பிறவின்னு சொல்கிறாரு? இப்போ விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, புளிய மரத்து இலைய எத்தனையோ அத்தனை அப்படின்னு. புத்தர் அவர் மட்டும் சொல்லலை. புத்தருடைய ஜாதக கதையில் புத்தருக்கு 500 பிறவின்னு சில இடங்களில் ஜென் புத்த கதைகளில் வருது. அனுபவ ரீதியாக நிறைய பிறவிகள் இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி, ஏன் இந்த 7ன்னு வந்துச்சு அப்படின்னா, 7 பிறப்பு அப்படி என்பது என்ன அப்படின்னா, நான் இதை ப்ரே பண்ணி கேட்டேன். என் குருமார் ஒருத்தர் சொன்னார் அதுக்கு விளக்கம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 7 பிறவி என்பது மனித பிறவியை மட்டும் குறிக்கவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மனுஷனாக பிறந்த, இப்போ நான் பிறந்திருக்கேன், எனக்கு திருப்பி 7 தடவை மனுஷனாகவே பிறப்பேன் இந்த பூமியில். 7ஆவதுக்கு அப்புறம் மேலே போவோம், இல்லைன்னா மிருகமாக போகணும் தெரியாது, ஓகே அதான் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி இல்லைங்க. எனக்கு சொன்னது அவங்க மேலுங்க, 7 பிறவி என்பது 7 வகையான a kind of birth, not the number of the same kind. நல்லா புரியுதுங்களா? கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, நல்லா ஒரு நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவேன். 7 births அப்படிங்கிறது, it is not the mere number of the same kind of a creature, same kind of a life. சிங்கம் பிறக்குது, அதுக்கு சிங்கத்துக்கு 14 பிறவின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சிங்கம் 14 தடவை பிறந்துட்டு அதுக்கப்புறம் புலியாக மாறுமா இல்லை மனுஷனாக மாறுமா? அப்படி அல்ல. அது மனுஷன் 7 தடவை பிறந்துட்டு போயிடுவானா? அப்படி அல்ல. 7 பிறவிகள் எதுக்கு? இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு. இப்போ நம்ம சொல்லுவாங்க, நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, நம்ம இதில் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பஞ்ச கோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 உடல்கள். இப்போ மேலே இருக்கிறது இந்த உடம்பு ஸ்தூல உடல் அப்படின்னு சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க. தமிழில் அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க, அன்னத்தால் ஆனதுன்னு. அப்புறம் உள்ளுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆவி உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படின்னு ஒரு 2 சொல்லி பதஞ்சலி சூத்திரத்தில் 5 கோஷங்கள். 5 கோஷம்னா உடம்பு 5 இருக்கிறதா சொல்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம இதில் வந்து யோக கலையில் வந்து 3 உடம்போடு நிறுத்திக்கிறாங்க. ஸ்தூல உடம்பு, ஆவி உடம்பு, காரண சரீரம். ஸ்தூல சரீரம் என்ன, சூக்கும சரீரம், காரண சரீரம் 3 உடம்பு முடிச்சுக்கிறாங்க. அது ஜென்ரலாக. அதனால 3 சரீரம் தான் இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, 7 சரீரம் இருக்குங்கிறாங்க. சில ஸ்கூல்ஸ் ஆஃப் திங்கிங்கில் இந்த ரீபர்த்தை பற்றி, இந்த யோகாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியை பற்றி சொல்கிற ஸ்கூல்ஸ் மீன்ஸ் a group of people having certain kind of belief and thoughts. அதான் அந்த ஸ்கூல் ஆஃப் இதில் என்ன சொல்கிறாங்க, 7 பிறப்பு, 7 உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எத்தனிக் பாடி, செலஸ்டியல் பாடி, காஷல் பாடி, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் பாடி,
அப்படின்னு. இதுக்கு வந்து ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. 7 என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். அதில் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இந்த 7 பாடிங்கிறது இருக்குதான். ஆனால் 3 என்ன சொன்னாங்கன்னா இப்போக்கி இந்த 3 போதும், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிங்கும்போது இந்த பாக்கி 4 எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்தூலம், அதுக்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட் செகண்ட் லேயர் அவுட்டர், ஃபஸ்ட்டு லேயர் இது அவுட்டர் லேயரு, செகண்ட் அவுட்டர் லேயர் ஆவி உடம்பு ஸ்பிரிச்சுவல் பாடி சூக்கும சரீரம், அதுக்கு அடுத்தது அப்படின்னு வரும்போது நேராக காசல் பாடி காரண சரீரத்துக்கு போயிடுறாங்க. பொதுவாக 3 சரீரத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காரண சரீரம் உள்ள இருக்கும். காரண சரீரங்கள்னா வெறும் எண்ணங்களால் ஆனது, வெறும் எண்ணங்கள். அதான் எண்ண உலகம், வெறும் எண்ணமாக இருக்கிறது. நான் என்கிற எண்ணமாக இருக்கிறது காசல் பாடி. அந்த காசல் பாடி பாடின்னு கூட சொல்லக்கூடாது. இட் இஸ் இன் ஒரு சப்டில் ஃபார்ம் ஆஃப் தி சோல் அப்படிங்கிறாரு அரவிந்தர். அந்த காசல் பாடிக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி ஒளி உடம்பு ஆவி உடம்புக்கும் இந்த எண்ண உடம்புக்கும் நடுப்புற 4 உடம்பு சொல்கிறாங்க. இது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு முக்கியத்துவம் யோக கலையிலையோ நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள வேதாந்தங்களே அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஆதிசங்கர்லேருந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா இந்த 4 பாடி இருக்கு பாருங்க, இந்த 4 பாடியை வச்சுக்கிட்டு தான் நம்ம இறந்ததுக்கப்புறம் அதை தாண்டணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாடி. இந்த 7 பாடி இருக்கு பாருங்க. இப்போ ஸ்தூல உடம்பு இங்கே செத்துடுறேன், ஒரு பிறப்பு போச்சு. அப்போ ஆய்வு உடம்புக்கு ஆத்ம உலகத்துக்கு ஆய்வு உலகத்துக்கு போகிறேன். இந்த சூக்கும சரீரத்தை வாழ்கிறேன். வாழ்ந்ததுக்கப்புறம் எனக்கு மீண்டும் பிறப்பில்லை, இந்த பூமியில் பிறப்பில்லை. அதான் 12 கேது இருக்கிறவங்களுக்கு மீண்டும் பூமியில் பிறப்பில்லைன்னு சொல்லியிருக்கேன். 12 கேதுவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்சம்னு சொல்லலை, முக்தின்னு சொல்லலை. 12 கேது இருந்தால் மீண்டும் பூமியில் பிறப்பு கிடையாது. சரி, இப்போ நான் வந்து 12 கேது இங்கே வந்துட்டேன். இப்போ என்ன இருக்கேன், சூக்கும சரீரமாக ஆத்மலோகத்தில் இருக்கேன். இந்த சூக்கும சரீரம் வச்சு வாழ்கிறேன். அங்கே உள்ள இன்ப துன்பங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த உடலை விட்டுட்டு அடுத்ததாக இந்த 4 உடம்பு நடுப்புற இருக்கு பாருங்க, செலஸ்டியல் பாடின்னு ஒன்றுக்கு போகிறேன். அப்போ 2வது ஃபர்ஸ்ட் பர்த்து இங்கே இந்த 2 உடம்பு விட்டுட்டு 3வது பர்த் அங்கே போகிறேன். அங்கே மீண்டும் பிறக்கிறேன். அந்த லோகத்தில் வாழ்கிறேன். அதுக்கு செலஸ்டியல் பாடி தேவ உடம்புன்னு சொல்லுங்க. அப்புறம் எத்தினிக் பாடி என்னென்னமோ பாடின்னு சொல்கிறாங்க. அது அந்தந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டே தாண்டி அந்தந்த உலகத்தில் அந்தந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உலகத்தில் இன்னொரு பாடி எடுத்து பிறந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ 7 பாடி, 7 பாடிக்கு 7 பிறப்பு எடுக்கிறேன். 7 உலகங்களில் மேலுலகங்களில் என்ன மேலுலகம் 7 கீழுலகம் 7 7 உலகம். அந்த 7 உலகத்துக்கு உண்டான பாடி இப்போ இதுக்குள்ள இருக்கு. அதுதான் எனக்கு 7 பிறவி. இப்போ நான் கத்துக்கிற இந்த ஞானம், கல்வி, அறிவு இதெல்லாம் இந்த 7 பிறப்புக்கும் கூட வரும் என்றுதான் வள்ளுவர் சொன்னார். உங்களுடைய அடுத்த ரீபர்த்துக்கு சொல்லலை. இந்த மனுஷனா பிறந்து மறுபடியும் இந்த உலகத்திலே, இந்த ஸ்தூல உலகத்திலேயே, இந்த ஹியூமன் வேர்ல்ட்லேயே பிறக்கிறத பற்றி 7 உலகம்னு 7 பிறவின்னு சொல்லலை. அந்த 7 உலகத்துக்கும் 7 பாடி, எத்திரிக் பாடி, இன்டர்னல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, பிசிக்கல் பாடி, காஷல் பாடி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாடிஸ் ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு உலகம் இருக்குங்க. ஒவ்வொரு உலகத்துக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவங்க. இப்போ செலஸ்டியல் பாடி அதுதான் சொல்கிறாங்க, சொர்க்கலோகம், அப்சரஸ்கள் தேவதைகள் வாழ்கிற லோகம், இந்திரலோகம். அங்கெல்லாம் உங்களுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் போயிட்டே இருப்பீங்க. திரும்பி கீழே வர மாட்டீங்க. இதுதான் கிரம முக்தி. இப்போ 7வது முக்தி மேலே போய்ட்ட காசல் பாடி தாண்டி போயிட்டோன்னா 7வதுல இந்த காசல் பாடியும் விட்டுட்டு பர்த், இன்னொரு பர்த் என்னன்னா இறையோட ஐக்கியமாதல் 7வது. அதனால 7 மோட்சக்காரகன் கேது இப்படி வச்சிருக்காங்க. எவ்வளோ திங்க் பண்ணி நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் 7 உடல்கள், 7 பிறவிகள், 7 மேலுலகங்கள். இப்போ நம்ம சில பேர் கீழே 7 கீழே லோகமும் போகிறோம். அது கர்மா. புரிஞ்சுக்கிட்டீங்களா. 7 பிறவிங்கிறது இட் டினோட்ஸ் ஒன்லி தி 7 கைண்ட் ஆஃப் பர்த்ஸ். 7 births are the 7 kinds of a same living person. நம்பர் ஆஃப் ரீபர்த் இல்லை. இப்போ நல்லா புரியுதுங்களா. ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க.
வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தவங்க ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நிறையா பேசுவேன். நன்றி நேயர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.